தம்பி வண்டி கொஞ்சம் ரிப்பேர் பண்ணணும், ஒழுங்கா பண்ணுவீங்களா? இப்படி கேக்குற, இங்க இருக்க வண்டி எல்லாம் ரிப்பேர் பண்ணதே எங்க அண்ணன் திருமலை தான். ரிப்பேர் பண்ணியாச்சுன்னா டெலிவரி கொடுக்க வேண்டியதானயா? கழுத்து மேலேயே கொடுப்பாங்க. நல்லா ஓடி இந்த வண்டி எல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டாயா, அப்புறம் எப்படி டெலிவரி கொடுக்குறது? ஓ, அப்பேற்பட்ட மெக்கானிக்கா உங்க திருமலை? எங்கடா அவன்? என்னது அவனா? அவரு ஏடா லுங்கி அவுத்த? இதேடா அவருன்னு சொன்ன. திருமலை உனக்கு மரியாதை கொடுக்க போய் எனக்கு மானமே போயிடுச்சு. திருமலை திருமலை மாலை மாலை திருமலை மாலை மாலை திருமலை மாலை மாலை திருமலை. திருமலை ரேஸ் ஆரம்பிக்கலாமா? நான் ரெடி. நான் ரெடியா? சுத்த மொத்தமா இருக்கிற போய் நான் ரெடிக்கு சொல்றேன். யாருங்க நான் இவன்? ஓப்பனிங்ல இவ்ளோ கலீஜா பேசுறான். என்ன திருமலை இவனை போய் யாருன்னு கேக்குற? இவன் தான் உன் கூட போட்டி போட வந்திருக்கிற டான்ஸ் மாஸ்டர். யாரு இவனடா டான்ஸ் மாஸ்டர்? பாக்குறதுக்கு ரிட்டையர் ஆன ஹெட் மாஸ்டர் மாதிரியே இருக்கானடா. நான் யாருன்னு கேக்குறியா? முதல்ல நீ யாரா? திருமலை. நல்லா திரும்பி தானே நிக்கிற. திரும்பலன்றா? ஏய், என் பேரு திருமலைன்னு சொன்னடா. என்னப்பா பேரு இது? திருமலை திரும்பிச்சு. ஏய், அட விடுங்கப்பா, இவங்கிட்ட போய் பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு முதல்ல ரேஸ் ஆரம்பிங்க. டேய் டேய் லாரன்ஸ், எதுக்குடா அங்க போய் அவன் வண்டியில உட்கார்ற? உன் வண்டி எடு. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? பெட்ரோல் விக்கிற வழியில 2 வண்டியில போவாங்க, அதான் ஒரே வண்டியில போறோம். ஏய், உனக்கு எனக்கு தான்டா ரேஸ். அதான் நம்ம 2 பேரும் போறோம். அவங்க 2 பேருக்கு ரேஸ்னா அவங்க 2 பேரும் போட்டோம். இப்படி போனா யாரையா ஃபர்ஸ்ட் வருது? நான் பின்னாடி சும்மா தானே உக்காந்து வரேன். நான் ஃபர்ஸ்ட் வரேன். கொஞ்சம் கீழே இறங்குனா. சீக்கிரம் இறங்க இறங்க இறங்க. டேய், உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? ஏன் ஓட்ட தெரியாது? தோ ஓட்டம் பார். ஏய் வா. டேய், என்னடா மாடு ஓட்டுங்கிற? உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? தெரியாது. டேய், அப்புறம் என்ன தைரியம் இருந்தா பைக் ரேஸ்ல கலந்துட்டு இருப்ப? அந்த கவலை உனக்கு எதுக்கு? என்ன பண்ணா ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுப்பீங்க? அத்தை கேக்குறியா நீ? அதோ ஒரு கோடுக்குதுல, அந்த கோட்டை தன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ். அங்க இருக்கிற கோட்டை தன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் தரேனாங்களா? என் கோட்டை கீழே போட்டு தன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் தருவாங்களா? குடுத்துட்டா போச்சு. நான் கொஞ்சம் அப்படியே நடுவுல வந்து நில்லுங்கண்ணா. எதுக்கு? எல்லாம் மெடல் போடத்தான். போடுங்க போடுங்க போடுங்க. எல்லாம் போடுங்கண்ணா. ஐயோ ஐயோ. தக்கத்தி தக்கத்தைய தக்க கூத்தே, நீ இல்ல நான் இல்ல நாம் என்ன மாத்தே, தக்கத்தி தக்கத்தைய தக்க கூத்தே, நீ இல்ல நான் இல்ல நாம் என்ன மாத்தே. திருமலை கேரின் போர்டு வாங்கும் போது என்ன ஏன்பா கூட்டுன்னு போல? உன்னை விட்டு போனதுனால தான்டா போர்டே வாங்கிட்டு வந்தோம். என்னப்பா சொல்ற? என்னடா ஒவ்வொருத்தோடையும் குஸ்து போனா பேரம் பேசி வாங்கலாம்னு சொல்லி துட்டெல்லாம் வாங்கி நீயே ஃபுல்லா குச்சிடுற. போர்டு வாங்க காசு இல்லாம பஸ்ல ஃபுட்பால்ல வர. இதெல்லாம் நல்லா பேசு. போர்டு வாங்கும் போது பார்த்து வாங்காத. 4 பக்கமும் தொண்டி இருக்குது. விளையாடும் போது காயின்ஸ் தொண்டில ஊந்துறாது. கருணாசு, அவனை எதுவும் கேட்கவே கேட்காத. கேட்டா இதை விட ஏடா கூடமா ஏதாவது பண்ணிட்டே தான் இருப்பான். கண்டுக்காம ஃப்ரீயா விடு. டேய் கருணாசு, வெள்ளை அடி. பொங்கலுக்கு தானே வெள்ளை அடிப்பாங்க, இப்ப போய் வெள்ளை அடிக்க சொல்ற? என்னப்பா யாருமே கண்டுக்க மாட்டேன்றீங்க? டேய், நீ கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதிலுக்கு பதில் பேசிட்டே இருந்தா ஷூட்டிங் முடியறதுக்கே ராத்திரி 10-12 ஆயிடும். தம்பி தம்பி, இத அந்த பாக்கெட்ல போடாதீங்க. பின்ன உன் பாக்கெட்ல போட சொல்றியா? அது இல்ல தம்பி, இத இங்க வச்சு அங்க அடிச்சுன்னா அது போய் விடும். அப்படியே உனக்கு செவிலே விடும். அது அவனுக்கு காயினியா? ஓ, நீங்க பிளாக்கா? இவ்வளவு கலர் ஆகுறேன் கொக்கா மக்கா என்ன பார்த்தா பிளாக் ஆன்றா? ஏய் கருணாசு, இருடா. யோ, நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். யாரு? நம்ம அண்ணன் விஜயகாந்த் கோவமா இருக்க மாதிரி வரீங்கடா. நான் ஒரு கொட்டாய் விடுற மாதிரி வருவீங்களே, அந்த ஆர்டிஸ்ட் தானே நீங்க? இது கூட பரவாயில்லப்பா.
திருவள்ளுவரை வரை சொன்னா டி ராஜேந்திர வரைஞ்சி வச்சுட்டு போயிட்டாங்க. வரைஞ்சா என்ன தப்பு? ரெண்டு பேரும் தாடி தானே வச்சிருக்காங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா? நீ உன் இஷ்டத்துக்கு வரைஞ்சிட்டு போவ, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுமா? டேய் நீ கூட தான் எப்ப பார்த்தாலும் ஏடா கூடமாவே பேசிட்டு இருக்க. உன்னை நாங்க அட்ஜஸ்ட் பண்ணலையா? அதே மாதிரி நீயும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மூடி நில்றா. கழிச்சிட்டு போயிட்டாங்க. டேய் அவனுங்க லைட்டா தாண்டா அசைக்கிட்டு போனானுங்க. தூக்குற பயத்துல நீயே எல்லாத்தையும் கழிச்சிட்டு அவன் மேல பழி போடுறியா? அவங்கிட்ட தேவையில்லாத பேசுறீங்க. வந்தவன் ரெட்டு தூக்கின்னு போயிருக்கிறான், போய் என்னன்னு கேளு. ஏய் ரெட்டை யாராலையும் தூக்கிட்டு போக முடியாது. மழை நிக்கிறதுக்குள்ள ரெட்டிங்க வரும். அது என்னப்பா திடீர்னு அஜித் மாதிரி பேசுற? நீ கூட தான் ரகுவர மாதிரி பேசுறேன்னு யாரோ மாதிரி பேசிட்டு இருக்க. நான் உன்னை ஏதாச்சும் கேட்டனா? இங்க பாருங்க, ரெட்டுக்கு எந்த ஒரு ஆபத்தா இருந்தாலும் அதை பார்த்துட்டு என்னால சும்மாவே இருக்க முடியாது. இப்போ 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 போய் ரெட்டோட வர அடிபட்டு ரத்தத்தோட வந்துட போறான்ப்பா. பெரிய ஈரா மாதிரி குறுக்குல வந்து மடுக்குற. நீங்க பாட்டுக்கு பெரிய புடிங்க மாதிரி காயின் எடுத்துட்டு போயிட்டே இருக்கீங்க. மரியாதையா காயினை கொடுங்கண்ணா. இந்தாடா. டேய் நான் என்ன போன் பண்றதுக்கா காயின் கேட்டேன். ₹1 காயினை கொடுக்குற. ரெட் காயின் எடுத்துன்னு போனியே அதை குடுறா. டேய் நாங்க யார் தெரியல, அரசோட ஆளு. டேய் யாரா யாரா அரசு? டேய் நம்ம பண்ணன பார்த்து யாருன்னு கேக்குறான், மாவன வெட்டா. இப்ப என்ன சொல்லிட்டேன்னு பாவத்துல அருவாளா தூங்குறீங்க. நானே நிராயுத பாணியா வந்திருக்கேன். ஏய் வரும்போது விஜய் பாணி பேசுன, இப்ப நிராதி பாணின்ற. நான் நிராயுத பாணியா இருந்தா இல்ல தண்ட பாணியா இருந்தா அந்த ரெட் காயினை கொடுத்துருங்கண்ணா. ரெட் காயின் வேணுமா மாவன வெட்டா? ரெட் காயின் தராட்டி கூட பரவாயில்ல. நான் ₹1 காயின்ல குங்குமம் தடவி விளையாடிக்கிறேன். போட்டுங்களா?